வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஆதி பாரதி கழுத்தில் தாலி கட்டினதை தாங்க முடியலை. அப்போ தான் எதுக்காக நீ கெட்டின அப்படின்னு சொன்ன நேரம் என்னோட மனைவி எனக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு சொன்ன நேரம் இவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இவன் பாரதிக்கு எல்லா சொத்து பத்தம் போயிடும். தாலி கட்டிய மனைவிக்கு தான் உரிமைப்பட்டதாக இருக்கும். அப்படின்னா இவ இப்போ எல்லாத்துக்கும் அதிபதி பாரதி தான். ஆனால் இதை அவள் அனுபவிக்க விடக்கூடாது. எப்படியாவது நம்ம ஆதிக்கிட்ட குழப்பத்தை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல பவானி, இந்த பாரு ஆதி, நீ எதுக்காக இந்த பாரதியை பிரிஞ்ச தெரியுமா? உன்னோட அம்மா சாவுக்கு காரணமே இவ தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம பாரதி அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் அக்காவை சாவுக்கு காரணமான பாரதியை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளுக தள்ளுவேன். நீ வேணா விடலாம், நான் விட போறதில்லை. இந்த பாரதிக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகளை வர வச்சு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்து ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயாச்சு நம்ம பாரதியை. ஆனால் யோசிக்கிறாங்க, நம்ம ஆதி மண்டையை பிக்கிறாங்க. எப்படியும் பாரதியால் எந்த தப்புமே பண்ண முடியாது. அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மா சாவுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ பாரதியை மீட்கிறது அவசியம். தமிழும் ஆதித்யாவும் பாரதி இல்லாட்டினா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எனக்கு பாரதிக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டேஷனுக்கு வராங்க நம்ம ஆதி. அப்போ தான் பவானி பார்க்குறாங்க. இவளை உள்ளுக்க தள்ளி இப்போவே இவ தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைக்க நேரம், நிறுத்துங்க, என் மனைவி பாரதி மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வேண்டாம். எங்கள் அம்மா சாவுக்கு நிச்சயமாக என் மனைவி காரணமாக இருக்காது அப்படின்னு ஒரு போடு போட்டுறாங்க நம்ம ஆதி. அப்படியே அரண்டு போகிறாங்க பவானி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாகிட்டு நம்ம ஆதி தாலி கெட்டுனதுக்குள்ள ரீசனையும் பவானிட்டு சொல்கிறாங்க. என் மனைவி அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் தாலி கெட்டுனேன். நான் எத்தனையோ வாட்டி என் மனைவி கிட்டே இருந்து நான் தான் அவங்க பொண்டாட்டி அப்படின்னு உள்ள வார்த்தை வந்துடும் அப்படின்னு சொன்னார். எந்த காரணத்துக்காகவோ அவங்க உண்மையை மறைச்சாங்க. அவங்க உண்மையை மறைச்சதுக்குள்ள காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு பவானி நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்லவ இல்லை அப்படின்னு பாரதியை கை காட்டி சொல்லுறாங்க. இந்த பாரு, உங்கள் அம்மா சாவுக்கு காரணமே இவ தான். இவளால் தான் உங்கள் அம்மா இறந்தாங்க. அதனால தான் நீ இவளை விட்டு பிரிஞ்சு பழைய நினைவுகளை எரேஸ் பண்ணி பண்ணிட்டு இந்த ஊரே வேண்டான்னு அமெரிக்காவுக்கு போயிட்ட. இதுதான் நடந்தது அப்படின்னா எங்கள் அக்கா சாவுக்கு காரணமான இவளை கம்பி என்ன உள்ளுக தள்ளணும். இவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். இவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். ஆதி, இந்த விஷயத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் என் அக்காவை கொண்ட கொலகாரி இவ, அதுக்குள்ள தண்டனையை இவ அனுபவிக்கணும் அப்படின்னு பவானி நினைக்கிறாங்க. இப்படியே அப்போவே நம்ம பாரதியை அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் நான் எப்படி பாரதியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் ஒரு கட்டத்தில் நம்ம பாரதி மிரண்டு போய் நிற்க நேரம் நம்ம ஆதி, என்ன எங்கள் அம்மா சாவுக்கு இந்த பாரதி காரணமாக எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு எனக்கு தனிமை தேவை அப்படின்னு கோயிலில் போய் கொஞ்சம் யோசித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இவளை எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்னு ஃபோனை போட்டு நம்ம பவானி அதிகாரிகளை வர சொல்கிறாங்க. எங்கள் அக்கா சாவுக்கு காரணமானது இவ தான். இவளை இப்போவே இழுத்துட்டு போய் கம்பி எண்ணெய் வச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அதிகாரிகளை வர வச்சு நம்ம பாரதியை அதிகாரிகள் இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஆதித்யா தமிழ் அழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, கவலைப்படாதுங்க, பாட்டி இருக்காங்க, பாட்டி உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அதிகாரிகளை கூட நம்ம பாரதியும் போயிடறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி கிட்ட சவால் விடுறாங்கங்க பவானி. இந்த பாரு, இனிதான் உனக்கு ஒவ்வொரு அடியும் ஆரம்பமாகுது. என்கிட்டே மோதிட்டல பாரதி, நான் உன்னை விட போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் உனக்கு எமகண்டம் தாண்டி அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ண அப்படின்னு இருக்கட்டு, நடக்கிறது போல் நடக்கட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாரதி இருக்க நேரம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க மேடம் இவங்க மேலே அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஸ்டேஷனில் நம்ம பவானி எழுதி கொடுத்து உள்ளுக தள்ள நேரம் கரெக்டாகிட்டு, நிறுத்துங்க, என் மனைவி மேலே நம்பிக்கை இருக்குது. எங்கள் அம்மா சாவுக்கு நிச்சயமாக என் மனைவி காரணம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை சித்தி இப்போவே வாபஸ் வாங்க. நான் வாபஸ் வாங்க மாட்டேன் ஆதி.
என்னோட அக்கா சாவுக்கு நியாயமாக நான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, என் மனைவியால் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண முடியாது. என் முழு நம்பிக்கையும் என் மனைவி பாரதி மேலே இருக்குது. அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மா சாவுக்கு இவங்க காரணம் இல்லை, இவங்களை விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம பாரதியை வந்து தப்பு செய்யலை அப்படின்னு வந்து வெளியே கொண்டு வராங்க நம்ம ஆதி. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா இந்த பவானி தான் வந்து அத்தையோட சாவுக்கு காரணம். இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஒருவேளை அத்தை சாகாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள சாவை பற்றி இது மர்மமாட்டே இருக்குது. அவங்களோட ரகசியம் ஒரு மறைக்கப்பட்டதாட்டி இருக்குது. அதை எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் விட வந்து பவானி விட்ட சோதனை போட்டால் தான் கிடைக்கும். பவானி கிட்ட தான் அந்த ரகசியம் இருக்குது. ஆனால் அதை வச்சு என்னையும் அதையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு வந்து பவானி வந்து முயற்சி செய்ய அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து நம்ம பாரதி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பவானி வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே ஒருத்தங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. இத்தனை வருஷமாக அவங்க வெளியே வரலை. இடைக்க இந்த பவானி தான் உள்ளுக்க போவா அந்த ரூமுக்குள்ளே அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம ஆனந்த் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது ஏன் நம்ம அத்தையாக இருக்கக்கூடாது சாரதமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆனந்தும் பாரதியும் சேர்ந்து அந்த ரூமுக்குள்ளே போக நேரம் தான் சாரதமாக அடைப்பட்ட நிலையில் இருக்காங்க. நம்ம பவானியின் பித்தலாட்டத்துக்கு முடிவு கட்டிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம ஆதிக்கும் நம்ம அம்மா சாகலை, இதை வந்து மறைச்சி நம்ம அம்மாவை கொடுமைப்படுத்தினது என் சித்தி பவானி தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு சாக்காவே நிற்கிறாங்க.